வணக்கம். அகில பாரத இந்து மகாசபாவின் மாநில செயலாளர் பிரேம் சேதுபதி. இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் என்ன நடக்குதுன்னே புரியல. குறிப்பாக ஒரு 13 வயசு சிறுவன் இருகூர் பக்கத்தில் ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் நிறுத்தக்கூடிய இடம் இருக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை, அந்த குட்டையில் பசங்க விளையாடுவாங்க, மீன் பிடிப்பாங்க, அது போன்ற ஒரு இடம். அது ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கோவையே மிகவும் பெரிய பரபரப்பாக இருந்துச்சு. என்னடா ஒரு 13 வயசு பையன் விளையாட போனவன் காணோம்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய தொலாவி, அங்கே இருக்கக்கூடிய சிங்கானூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்லாம் பெரிய பரபரப்பு ஏற்பட்டு காணோம்னு தொலாவிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லாம் வைரலாக அந்த பையனுடைய ஃபோட்டோ போட்டு இந்த பையன் விளையாட போனவன் காணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இன்றைக்கி 18ஆம் தேதி நமக்கு ஒரு செய்தி வருது. அந்த சிறுவன் பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க. அதுலேயும் அந்த இடத்த பார்த்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு கால்வாய், அந்த கால்வாயில் குழி தோண்டி அந்த பையனை அங்கே இருக்கக்கூடிய குடிச்சிட்டு போட்டிருக்கக்கூடிய பாட்டிலில் உடச்சி முகத்தை செதைச்சி அங்கே இருக்கக்கூடிய கல்லுகளால் அடித்து விதைச்சிருக்காங்க. அது யாரா அந்த சம்பவத்தை பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா அதுவும் 12 வயசு 13 வயசு மதிக்கத்தக்க ஒரு 2 பசங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இவங்க கொலை பண்ணிடுறாங்க, அந்த பையன் இறந்துடுறான். இன்னும் இந்த பசங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்துருவாங்க, அதுக்கப்புறம் பெயிலில் வரப்போகிறான். இன்றைக்கி இந்த சமுதாயத்துடைய நிலைமை பாருங்களேன். சின்ன சின்ன பசங்கள்லாம் கொலைகள் பண்ண துணிஞ்சிட்டாங்க. இந்த கலாச்சாரம் எதனால் உருவாகுது? கேம்ஸ். இன்றைக்கி வீடியோ கேமில் பார்த்தோம்னா வெட்டுறதும் குத்துறதும் துப்பாக்கி எடுத்து சுடுறதும் அதை தான் இன்றைக்கி கேம்ஸாக கொடுக்குறாங்க. படத்தில் பார்த்தாலும் இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களாம் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுற மாதிரியும், மெத்தப்பட்டைன் யூஸ் பண்ணுற மாதிரியும், கஞ்சாக்கள் யூஸ் பண்ணுறது போலையும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொதுவாகவே சொல்லலாம். நானே கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். எந்த போலீஸ் கேட்டாலும் நானே சொல்லலாம். கஞ்சாவை அப்படியே பாலில் கொதிக்க விடுறாங்க. இட்லி துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சா விதையில் அதில் போட்டு கொதிக்க விட்டு அந்த பாலை குடிக்கிறாங்க. மிச்சமான அந்த கஞ்சா துகள் இருக்கிற பார்த்தீங்களா, அதை ஆப்பிள்லையும் ஆரஞ்சுலையும் ஓட்டையை போட்டு அதை அடைச்சி ஒரு பக்கம் அதை வச்சு இழுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு கொடூரமாக இருக்குது இன்றைக்கி கோவையுடைய நிலைமை. இதை யார் தடுக்கிறது? இப்போ ஜெயிலுக்கு போனால் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருந்துட்டு பெயிலில் வரப்போகிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு பள்ளியில் என்ன மாதிரி பாடங்கள் சொல்லி கொடுக்குறாங்க? வரலாறு மட்டும் படித்தா போதுமா? சயின்ஸு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டா போதுமா? மற்றது தேவையில்லை. எப்படி இந்த சமுதாயத்தில் வாழணும், எப்படி பெற்றோர்களுக்கு நம்ம நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதெல்லாம் இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறதே இல்லை. இன்றைக்கி படத்தில் நடிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 10 பேர்த்த அடிக்கிற மாதிரியும் அவன் தான் ஹீரோ மாதிரி. இப்போ புஷ்பா படம் எடுத்திங்கன்னா கஞ்சா கடத்துறவன், மரத்தை கடத்துறவன் ஹீரோவாக காமிக்கிறாங்க. அவனை பிடிக்கிற போலீஸை பார்த்தீங்கன்னா வில்லனாக காமிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுவர்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? தப்பு செஞ்சால் தான் நம்ம ஹீரோவாக இருப்போம் போல் அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது மாறணும். எவ்வளோ ஒரு கொடுமையான செயல் பாருங்களேன். 12 13 வயசு பசங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இன்ஸ்டாகிராம் மோகத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க. ஒருத்தன் என்னன்னா தமிழ்நாட்டில் பட்டாக்கத்தி எடுத்து வெட்டுறான், கோழி வெட்டுற மாதிரி வெட்டுறான். திருச்சியில் ஒரு ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட காதலிச்ச பொண்ணு காதலிக்க மறுத்ததால் அங்கே இருக்கக்கூடிய கல்லை கொண்டு அடித்து முகத்தை சிதைக்கிறான். தயவுசெய்து அகில பாரத இந்து மகாசபாவுடைய கோரிக்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய நமது முதல்வர் சிஎம் ஜோசப் விஜய் அவர்களுக்கு, இது போன்ற நிகழ்வுகள் இனி தொடரக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் என்னென்ன படைகளை நீங்கள் உருவாக்கணும்னு நினச்சிங்களோ அந்த வேலுநாச்சியர் படைகள் அது மாதிரி உருவாக்கி இது போன்ற நிகழ்வு இனி தொடராத மாதிரி பார்த்துங்க. அதுவும் கோவையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மாநகரம். இந்த மாநகரத்தில் பல வெளி மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வரும்போது என்ன கொண்டு வராங்க, அவங்க மாவட்டத்தில் என்ன கலாச்சாரம் இருக்குது, அவங்க மாநிலத்தில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குது, அதை எல்லாமே ஈஸியாக கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே புழக்கத்தில் விடுறாங்க. தயவுசெய்து அதெல்லாம் கண்காணிங்க அப்படின்னு சொல்லி வேண்டி இந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.